Hi all, நான் தான் தீபக். I'm 9 years old. இப்போ நம்ம ஹோம்மேட் சாக்லேட் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இதுதான் நம்மளோட இன்க்ரீடியன்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து பட்டர், கொக்கோ பவுடர் 4 ஸ்பூன்ஸ், சுகர் 6 ஸ்பூன்ஸ், நட்ஸ்னால் வேணும் நட்ஸ் வேணால் போட்டுக்கலாம். சுகரை நாங்கள் வந்து பவுடர் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போது நம்ம வந்து ஒரு கிண்ணத்தை வச்சுருக்கிறோம். இந்த கிண்ணத்தில் வந்து 2 கப் தண்ணி ஊற்றிக்கணும். ரெண்டு கப் தண்ணி ஊற்றினோடனே அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிட்டு இந்த கிளாஸை வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து இதில் பட்டரை போட்டுடலாம். பட்டர் கொஞ்ச நேரம் ஊற்றலாம். இது மாதிரி கலக்கினே இருக்கணும். இப்போ பாருங்கள், பட்டர் நல்லா உருகிடுச்சு. நீங்களே பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா கலக்கணும். இப்போ பாருங்க, கொக்கோ பவுடர் நல்லா இது கூட மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ இது கூட இது கலக்கணும். இப்போ இது வந்து ரெடி ஆகட்டும். நம்ம பேரலாக நட்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, இது நல்லா திக்காயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ அடுப்பை நிறுத்திக்கலாம். நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருந்த சாக்லேட்டை நம்ம இந்த பவுலுக்குள்ளே போட்டோம். இந்த பவுலுக்குள்ளே போட்டோன்னே நம்ம இந்த நட்ஸை இதுக்குள்ளே போட்டுடலாம். இப்போ நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாவ், இது ரொம்ப நல்லா இருக்கே. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நான் முட்டாய் போய் சாப்பிட்ருவேன். ஆனால் ஃப்ரீசரில் வச்சு இதை எடுத்து பீஸ் போட்டு சாப்பிட்டா கடையில் வாங்குற சாக்லேட் மாதிரியே இருக்கும். ஃப்ரீசரில் 2 hours வைக்கணும். நம்ம போட்ட மெஷர்மெண்ட்டுக்கு இவ்வளோ பீசஸ் வந்திருக்கு. இது பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ நான் இதை டேஸ்ட் பண்ண போகிறேன். ரொம்ப நல்லா இருக்கே. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேக் கேர். பாய் பாய்.